கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் திரு இருதய விழாவை, பெருவிழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். நமது மறை மாவட்டத்திலே பல்வேறு ஆலயங்கள் திரு இருதயத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆலயமானது பசிலிக்காவாக அறிவிக்கப்பட்டு இயேசுனுடைய திரு இருதய பக்தியை பரப்புவதற்கான ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது விவிலியத்திலே தன்னை பல்வேறு உருவகங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். நானே ஒளி என்று சொல்லியிருக்கிறார். நானே உண்மை என சொல்லியிருக்கிறார். இன்றைய முதல் வாசகமும் தியான பாடலிலும் நான் நல்ல ஆயன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசுனுடைய இதயத்தை பற்றி புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறதா? எதற்காக இதயத்திற்கு ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, இயேசுனுடைய அன்பை சிறப்பாக வெளிப்படுத்த, சிறப்பாக உருவகப்படுத்த இந்த இதயம் என்பது சிறந்த உருவகமாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கப்பட்டது போல, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அவருடைய விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. இயேசு நமக்காக பாடுபட்டதோடு, இரத்தத்தை சிந்தியதோடு, தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தையும் உடலில் இருந்த தண்ணீரையும் வெளிப்படுத்தும் விதமாக இதயத்துக்கு அருகில் இருந்த விலாவில் குத்தப்பட்டு இதயத்திலிருந்து இந்த இரத்தமும் தண்ணீரும் வெளியேறியதை நாம் கேட்கின்றோம், வாசிக்க பார்க்கின்றோம். அன்பார்களே, எனவேதான் இயேசுவின் இதயத்தை பற்றி சொல்கின்ற பொழுதும், அவரை பற்றி நாம் பேசுகின்ற பொழுதும் அவருடைய இதயத்தை நாம் மையமாக கொண்டு பார்க்கின்றோம். அவருடைய இதயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, எல்லோரும் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்று தன்னுடைய இதயத்தை பற்றி சொல்கிறார். அதே யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆகவே அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சாந்தம், மனத்தாட்சி. நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடித்தார் என்று அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்பாடிலே பாடுகிறார். யாரெல்லாம் செருக்குற்று இருக்கிறார்களோ, தான் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்களோ, நான் என்ற அகம்பாவத்திடம் வாழ்கிறார்களோ, அவர்களெல்லாம் இயேசுவின் இதயத்துக்கு எதிரானவர்கள், இயேசுனுடைய செயல்பாட்டுக்கு எதிரானவர்கள். எனவே அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அவரிடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுவென்றால் தாட்சி, சாந்தம். இந்த தாட்சியும் சாந்தமும் யாரிடம் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருடம் இருக்க வேண்டும். மூர்க்க குணம், கோப குணம், எல்லோரையும் எதிர்க்கின்ற குணம், பகைமை கொள்ளுகின்ற இதயங்கள் எல்லாம் இயேசுவின் இதயத்துக்கு எதிராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே உடலிலே பல்வேறு பாகங்கள் இருக்கின்றன. கை இருக்கிறது, கால் இருக்கிறது, செயல்படுத்துகின்ற மூளை இருக்கிறது, தலை இருக்கிறது. ஆனால் இயேசு இதயத்தை தான் நாம் கொண்டாடுகின்றோம். அவர் ஊர் ஊராக நடந்து சென்று போதித்தார். எல்லா இடங்களுக்கும் கால்நடையாக நடந்து சென்றார். தெருக்களிலும் சாலைகளிலும் அவர் நடந்து சென்று போதித்தார். எனவே கால்களுக்கு விழா வைப்பதில்லை. அவருடைய கைகளால் பல்வேறு நபர்களை தொட்டு குணப்படுத்தினார். கைகளுக்கு நாம் விழா எடுப்பதில்லை. அவர் தன்னுடைய போதனையால் போதித்தார். நாவிற்கு விழா எடுப்பதில்லை. ஏன் இதயத்திற்கு விழா எடுக்கிறோம் என்றால், நம்முடைய உடலின் மையமாக இருப்பது இதயம். இரத்தம் என்பதை அது எல்லா இடத்துக்கும் அனுப்புகின்ற ஒரு உறுப்பாக இருக்கின்றது. எனவேதான் ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே நாம் ஏறக்குறைய அவர் இறந்து விட்டார் என்று நினைக்கின்றோம்.
மூளைச்சாவு என்பது சாவுக்கு அறிகுறியாக இறுதியாக இருந்தால் கூட அறிவியல் படி ஒருவருக்கு இதய மாரடைப்பு ஏற்பட்டவுடனே அவர் இறந்து விடுவார் என்கின்ற நாம் முடிவு செய்கின்றோம். ஏனென்றால் அதுதான் உடல் முழுவதற்கும் இரத்தத்தை அனுப்புகின்ற ஒரு உறுப்பாக இருக்கிறது. இரத்த ஓட்டம் என்பது உடலின் உயிராக இருக்கிறது. எனவே இதயத்திற்கு நாம் மையமாக கொண்டு அந்த இதயம்தான் நமது துடிப்பாக அன்பின் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். வாழ்வுக்கு எவ்வாறு அன்பு இருக்கிறதோ இதயத்திற்கு உடலுக்கு இதயம் மையமாக இருக்கின்றது. எனவேதான் இயேசுவினுடைய இதயத்தை நாம் நினைத்து பார்த்து அன்பின் அடையாளமாக, இரக்கத்தின் அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக இந்த இதயத்தை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே பல்வேறு கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு அங்கே சீனாய் மலையிலே மோசே கொடுத்த 10 கட்டளை போல இயேசு கிறிஸ்து மலைமேல் அமர்ந்து போதித்தார். அவர் புதிய ஒரு போதனையை போதிக்கின்றார். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். ஆகவே எப்படிப்பட்ட உள்ளத்தை, இதயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் ஏழையரின் உள்ளம் போல நமது உள்ளம் இருக்க வேண்டும். சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர் என்று போதிக்கின்றார். ஆகவே இந்த ஏழ்மையான ஒரு உள்ளம், சாந்தமான ஒரு உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் போதிக்கின்றார். இயேசுனுடைய இதயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நம்முடைய இதயத்தை பற்றி நாம் பேச வேண்டும். நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒருவரை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? இவர் சரியான கடின உள்ளத்தை கொண்டவர், கல்மனம் கொண்டவர், கல்மனசுக்காரர் என்று சொல்கிறோம். காரணம் என்னவென்றால் இதயம் இறங்கவில்லை என்றால், நம்முடைய இதயம் இறக்கப்படவில்லை என்றால் அது கல்மனம் கொண்ட இதயமாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இதயமானது இயேசுவின் இதயத்தை போல இறங்குகின்ற இதயமாக இருக்க வேண்டும். புதுச்சேரியிலே ஒரு கடை, அது மீன்களை, வண்ண மீன்களை விற்கின்ற ஒரு கடை. அதிலே 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியை ஒருவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அங்கே பல்வேறு மீன் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வண்ண மீன்களுக்காக. அந்த கடையிலே ஒரு சிறுவன் வேலை செய்கின்றார். காலையிலே 9 மணி இருக்கும். அந்த மீன் தொட்டிகளை சுத்தப்படுத்துகின்ற பொழுது ஒரு மீன் தொட்டி கீழே விழுந்து விட்டது. விழுந்தவுடனே அங்கிருந்த மீன்கள் எல்லாம் துடித்து சாகின்றன. கண்ணாடி தொட்டியாக இருந்ததால் அந்த சிறுவனுடைய காலில் அது விழுந்து காலை காயப்படுத்தி இரத்தம் வெளியேறுகிறது. உடனே அந்த உரிமையாளர் அந்த சிறுவனை திட்டுகிறார். இவ்வளவு விலையுள்ள இந்த மீன் தொட்டி உடைந்து விட்டது, மீன்கள் எல்லாம் இறந்து விட்டன, உனக்கு சம்பளத்தில் பிடித்தம் செய்வேன் என்று திட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த வழியாக அங்கே வந்து நின்ற ஒரு ரிக்ஷாக்காரர் உடனடியாக இறங்குகிறார். இறங்கி அவர் ரிக்ஷாவில் இருந்த ஒரு பழைய துணியை எடுத்து அந்த சிறுவனுக்கு அந்த காயத்திலே கட்டுப்போடுகின்றார். இரத்தத்தை முதலில் நிறுத்த வேண்டுமென், இரத்தம் வெளியேறிவிட்டால் பல்வேறு விபத்துகளுக்கு உண்டாகும் என்று இரத்தத்தை அவர் கட்டுப்போட்டு நிறுத்துகின்றார். இங்கே 2 இதயங்களை பார்க்கின்றோம். ஒன்று, ஒருவன் காயப்பட்டவுடனே அந்த காயத்தை பற்றி நினைக்காமல் தனக்கு எவ்வளவு நஷ்டமாகிவிட்டது என்று யோசித்து அவனை திட்டுகின்ற ஒரு இதயம், அது கல்லான இதயம். ஆனால் ஏழையாக இருந்தாலும் அவன் படுகின்ற துன்பம், இரத்தம், காயம் இவற்றை நிறுத்த வேண்டும் என்று ஓடோடி சென்று உடனே உதவுகின்ற ஒரு ஏழையரின் இதயம். ஆகவே நாம் எப்படிப்பட்ட இதயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்க நமது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இயேசுவின் இதயம் சிறந்த இதயம், நல்ல இதயம், இரக்கமுள்ள இதயம், மன்னிக்கின்ற இதயம், கனிவுள்ள இதயம் என்றெல்லாம் பேசுகின்ற நாம் நம்முடைய இதயத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? கல்லான இதயத்தை நாம் கொண்டிருக்க போகிறோமா என்று பார்க்க வேண்டும். எனவேதான் எசேக்கியேல்
புத்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்கின்றேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தசையுள்ள கனிவுள்ள இதயத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் கடவுள் கூறுகின்றார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகின்றார். ஆகவே நம்முடைய இதயம் என்பது எப்படிப்பட்ட இதயமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் தான் இந்த இதயத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த இதயத்தை கனிவுள்ள இதயமாக மாற்றுவது என்பது இதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவதல்ல, மாறாக அதற்கு பயிற்சி கொடுத்து அந்த இதயத்தை நாம் மாற்ற முடியும். கல்லான இதயத்தை கனிவுள்ள இதயமாக, தசையுள்ள இதயமாக, உயிரோட்டமுள்ள இதயமாக, இறங்குகின்ற இதயமாக நம்மால் கட்டாயம் மாற்ற முடியும். அது எப்படி என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற வேண்டும். நாம் யோசித்து பார்த்து, நான் இப்படி இருக்கிறேன், நான் மாற வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே தலைகணம் உள்ளவனாக, கர்வம் உள்ளவனாக இருக்கிறேன் என்றால் அதை எப்படி மாற்றுவது? நான் பிறருக்கு இறங்க மாட்டேன், பிறருடைய துன்பத்தை நினைத்து பார்க்க மாட்டேன், பிறருடைய கஷ்டங்களை நினைத்து பார்க்க மாட்டேன் என்றிருந்தால் அதை எப்படி மாற்றுவது? அதை நாம் சிந்தித்து தியானித்து ஜெபத்தின் மூலம்தான் மாற்ற முடியும். எனவே அப்படிப்பட்ட இதயத்தை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். எனவே தான் ஒரு பாடல் இருக்கிறது, நல்ல இதயம் ஒன்று தா. அந்த பாட்டு தெரியுங்களா? பாடல் குழுவுக்கு நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டை யாரும் கேட்ட மாதிரி இல்லை. அந்த பாடல் வரிகளை நான் வாசிக்கின்றேன். நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நீரைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதைத்தா, அந்த பகைமையை திரும்ப நினையாமல் மறக்கும் மனத்தைத்தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. இதுதான் இந்த பாடல். இந்த பாடல் என்பது மிக பழைய ஒரு பாடல், ஆனால் எல்லோருக்கும் ஒரு தெரிந்த பாடலாக இருந்திருக்கிறது. நாம் வேண்டுவது இதுதான். இந்த இயேசுவின் திருஇறுதிய திருவிழா நாளிலே நல்ல இதயம் ஒன்று தா, இயேசுவே எனக்கு தா. ஆமென்.